ஆல் ஆர் ஃபைன். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபைன் சார். நீங்கள் சார்? ஃபைன் சார். ஐம் ஃபைன் ஐம் ஃபைன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? லாஸ்ட் வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யூடியூப்ல அப்லோட் பண்ணேன் சார். பார்த்தேன் சார். ஓகே 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 சார் யூஸ்ஃபுல் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போது இன்றைக்கி சில வேர்ட்ஸை பற்றி கேட்கலாம். இது ஜென்ரலாக இதுவும் போன லாஸ்ட் வீடியோ மாதிரி தான். ஒரு முக்கியமாக செலக்ட் பண்ணி கேட்குறேன். எல்லார்ட்டையும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பேர்கிட்ட மட்டும் கேட்குறேன். ஒரு ½ கிளாஸு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இப்போ ஜென்ரலாக ஒரு கொஷின் அரேஞ்ச் பண்ணி கேட்குறேன். அது எதாவது தெரியுமான்னு பாருங்கள் எல்லாருக்கும். விசாகா கமிட்டி அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? விசாகா கமிட்டி யாருக்கு தெரியும்? விசாகா கமிட்டி யாருக்காவது தெரியுமா? விசாகா கமிட்டி இது எதுக்காக இந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுச்சு? நீங்களாம் ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்துல நிறைய பேர் இதில் வந்து பெண்கள் இருக்கீங்க. எல்லாமே ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுவும் கவர்மெண்ட் ஜாப் போக போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரல் கொஸ்டினாக கேட்குறேன் அதை. சார் தேசிய மகளிர் ஆணையம் அது பாலிமன் கொடுத்தது அகேன்ஸ்டாவா? எஸ் கரெக்ட். அதாவது 1997 இந்திய உச்சநீதிமன்றம் வந்து இந்த விசாகா வழக்கில் வந்து அதாவது அரசு துறை தனியார் துறை நிறுவனங்களில் இந்த விசாகா கமிட்டிங்கிறத ஏற்படுத்தணும்னு சொல்லி விசாகா வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் வந்து நிறைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறதுனால அது அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு 10 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் கொண்ட நிறுவனமாக இருக்குது அப்படின்னா இந்த கமிட்டி இருக்கணும். அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி இல்லை நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த விசாகா கமிட்டியில் வந்து நம்ம இப்போ அரசு துறையில் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஏற்படுது அப்படின்னா இந்த கமிட்டிக்கிட்ட நீங்கள் புகார் அளிக்கலாம். அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த விசாகா கமிட்டி. இதுக்காக 2013 ஒரு சட்டமும் இயற்றியிருக்காங்க. பணி செய்கிற இடத்துல பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக ஒரு சட்டமும் இயற்றியிருக்காங்க. இது ஜென்ரலுக்காக சொல்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளாஸுக்கு போகலாம். நந்தினி தர்மபுரி இருக்கீங்களா? நந்தினி ஓகே ஓகே ஓகே. லைனுக்கு வாங்க வீடியோக்கு வாங்க. ஹேபியஸ் கார்பஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேபியஸ் கார்பஸ். ஆமாம், ஹேபியஸ் கார்பஸ் தனி மனிதரோட பாதுகாப்புக்கான ஒரு மனு சார். அது நீதி பேராணைகள்ல உள்ளது சார். ஓகே. எத்தனை வகையான நீதி பேராணை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குங்க சார். வெரி குட். உச்ச நீதிமன்றம் விதி 32, உயர் நீதிமன்றம் விதி 226 இதை பத்தி சொல்லுதுங்க சார். ஓகே. இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்து எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம்? இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம்? உயர் நீதிமன்றத்திலையும் தாக்கல் பண்ணலாம், உச்ச நீதிமன்றத்திலையும் தாக்கல் பண்ணலாம். இது ஏன்னா உயர் நீதிமன்றத்தில் வந்து ஆர்டிக்கல் 226லையும் உச்ச நீதிமன்றத்தில் 32லையும் டைரெக்டாக ஃபைல் பண்ணலாம். ஓகே. அது சொல்ல முடியுமா எக்ஸ்பார்ட்டினா என்னென்னு? எக்ஸ்பார்ட்டி தெரியலையா உங்களுக்கு? லாஸ்ட் வீடியோவிலே சொன்னானே. நீங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டீங்க அப்படிம்பாங்க. உங்கள் கேஸ் எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அட்வொகேட்டு குமாஸ்தா தெரியல உங்களுக்கு?
ஒரு வழக்கு சிவில் வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க. அந்த சிவில் வழக்கு தாக்கல் பண்ணி நீங்கள் என் மேலே வந்து சிவில் வழக்கு போடுறீங்க. நான் வந்து இந்த தேதியில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்பாணை வருது நீங்கள் போட்டிருக்க கேஸ் சம்மந்தமாக. நான் அந்த தேதியில் நீதிமன்றத்தில் ஆஜராகலை அப்படின்னாலோ இல்லை வந்து நான் வழக்கறிஞர் மூலமாகவும் ஆஜராகலாம். அதுக்கு வழக்கறிஞரும் ஆஜராகலை, நானும் ஆஜராகலை. முதல் வாய்தாவில் சொல்கிறேன் நான். நீங்கள் முதல்ல எடுத்த உடனே கேஸ் போடுறாங்க, கேஸ் போட்டு முதல் வாய்தா வருது. முதல் வாய்தாவில் நீங்கள் ஆஜராகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் ஆஜராகணும் வக்காலத்து போட்டு. 2 பேருமே ஆஜராகலைன்னா எக்ஸ்பார்ட்டி ஆகிடும். நீங்கள் போட்ட மனுவுக்கு உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறது தான் எக்ஸ்பார்ட்டி. ஓகே 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 ஓகே. ராஜேஸ்வரி, திருப்பூர் இருக்கீங்களா? ஓகே, லைனுக்கு வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, அப்ரூவர்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ரூவர் தெரியல? ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் அப்ரூவர். குற்றமேற்ற சாட்சியம்பாங்க. இப்போது 4 பேர் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணுறாங்க. 4 பேர் இருக்காங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணுறாங்க. அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு கொலை பண்ணும்போது யாருமே சாட்சி இல்லை. இப்போ போலீஸ் தரப்பில் வந்து அந்த கேஸை நிரூபிக்கிறதுக்கு போதுமான சாட்சியங்கள் இல்லை. அப்படிங்கும்போது இந்த குற்றம் செஞ்ச 4 பேரில் ஒருத்தர் வந்து குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன், நாங்கள் 3 பேர் தான் செஞ்சோம், 4 பேர் தான் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒத்துக்கிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கலாம். அதுதான் அப்ரூவர்னு சொல்லுவாங்க. அவரை வந்து குற்றமேற்ற சாட்சின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களும். தேங்க்யூ. மாலினி, விழுப்புரம். ஓகே ஓகே. ஈபின்னு சொல்லுவாங்க கோர்ட்டில், ஈபி பெட்டிஷன்னு. ஈபிங்கிற வார்த்தையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈபின்னா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் நிறைவேற்று மனுன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து சொல்கிற நிறைவேற்று மனு. அதாவது என்னென்னா, ஒரு கோர்ட்டில் ஒருத்தருக்கு எதிர்ப்பாக கேஸ் போடுறோம், வழக்கு போட்டு அந்த வழக்கில் தீர்ப்பும் நமக்கு சாதகமாக வந்துடுது. அது எதற்காக போடுறோம் அப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து நம்மளோட நிலத்திலேருந்து அப்புறப்படுத்தணும், நம்ம இடத்துல குடியிருந்துக்கிட்டோ இல்லை நம்ம இடத்துல ஒரு பொருளை போட்டுக்கிட்டோ வந்து அகற்ற மாட்டுறாரு, எடுக்க மாட்டுறாரு. அப்படிங்கும்போது நம்ம அதற்கு எதிர்ப்பாக வழக்கு போட்டு தீர்ப்பும் பெற்றுடுறோம், தீர்ப்பாணையும் வாங்கிடுறோம். இப்போ வந்து அவர் அதை காலி பண்ண முடியாதுன்னு அந்த தீர்ப்பாணையை பெற்றதுக்கப்புறமும் முடியாதுன்னு சொன்னார்னா, அந்த நம்ம வாங்கின தீர்ப்பாணையை நிறைவேற்ற சொல்லி ஒரு மனு போடுவோம். அதுதான் நிறைவேற்று மனுன்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்னு. நம்ம டிகிரி கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டாலும் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நிறைவேற்ற சொல்லி ஒரு மனு போடுறது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மணிமேகலை, தஞ்சாவூர் இருக்கீங்களா? ஓகே. மாற்றுமுறை ஆவணம் அப்படின்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாற்றுமுறை ஆவணம்னா என்னன்னு சொல்லுங்கள். அது 1881ல செக்ஷன் 13ல வந்து கொண்டு வந்திருக்காங்க சார். அதாவது ஒரு பயன்பாட்டுக்குள்ள இருக்க ஒரு ஆவணத்தை வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு எழுதி கொடுக்கறது சார். அது பேர் தான் சார் மாற்றுமுறை ஆவணம். வெரி குட். இந்த மாற்றுமுறை ஆவணங்கிறது என்னென்னங்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியல சார், நீங்களே சொல்லுங்க சார். மாற்றுமுறை ஆவணம்னா ஒன்றும் கிடையாது. நம்ம காசோலை செக் வச்சுருக்கோம்ல, ஆமாங்க சார். செக்கு வந்து ஒரு மாற்றுமுறை ஆவணம். சரிங்க சார். பாண்டு இருக்குல்ல, கேஸை பணம் வாங்கிக்கிட்டு பாண்டு எழுதி கொடுத்துட்டு போடான்னு சொல்கிறோம். நம்மள்ட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கினவங்க பாண்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த பாண்டு ஒரு மாற்றுமுறை ஆவணம்.
மாற்றக்கூடிய ஆவணம் மாற்று முறை ஆவணம், அவ்வளோதான். சரிங்க சார். அது வந்து ஒரு கடனுக்காக வந்து எழுதி கொடுக்கப்பட்ட உறுதிமொழி ஆவணம். சரிங்க சார். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. இப்போது செக்கு நீங்கள் எனக்கு என் பேரில் கொடுக்குறீங்க, உங்கள் செக்கை, உங்கள் பேங்கோட செக்கை, உங்கள் நேமில் இருக்க உங்கள் செக்கை வந்து, உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள செக்கை வந்து எனக்கு கொடுக்குறீங்க. நான் இதை எடுத்துகிட்டு போய் என்னோட அக்கௌண்ட்டில் கலெக்ஷன் போட்டு எடுக்கிறேன்ல, அதான் மாற்று முறை ஆவணம். நீங்கள் கொடுக்குற ஆவணத்தை வச்சு நான் பணமாக மாற்றிக்கிட்டேன், இதுதான் மாற்று முறை ஆவணம். ஓகே ஓகே. ஜெயப்பிரியா இருக்கீங்களா? ஜெயப்பிரியா இருக்கீங்களா? சேலம் ஜெயப்பிரியா. ரிமாண்ட் அப்படின்னு ரிமாண்ட் பண்ணிவிடுவேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிமாண்ட் பண்ணிடுவேன். அவங்கள ரிமாண்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு இப்போ எப்படி சொல்றதுன்னா, சிறு வயதிலே நிறைய பேர் குற்றம் செய்யறாங்கல்ல சார். அதாவது 18 வயசு கீழே வந்து நிறைய பேர் வந்து குற்றம் செய்யறாங்க. சோ அவங்கள வந்துட்டு நம்ம வந்து நீதிமன்றத்தின் மூலமா வந்துட்டு தண்டிக்க முடியாது. சோ அந்த மாதிரி வந்து சிறுவர்கள் குற்றம் செய்யறத வந்து ரிமாண்ட் பண்றது, அதாவது இதுக்கு மேல செய்யாதுன்னு சொல்லிட்டு சொல்றதா சார் ரிமாண்ட் பண்றது. ரிமாண்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் சொல்கிற ரிமாண்டு வேறு, இந்த ரிமாண்டு வேறு. இந்த ரிமாண்டு வந்து என்னென்னா, அதுக்கு வந்து ரிமாண்டுங்கிறது 2 இருக்குது. நீதிமன்ற, அதுக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுனா, நீதிமன்ற காவல் வைப்பு, போலீஸ் காவல் வைப்பு, காவல்துறை காவல் வைப்பு, நீதிமன்ற காவல் வைப்பு. இப்போ ஒருத்தர் வந்து குற்றம் செஞ்சு போலீஸார் வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணினதுக்கப்புறம் அவங்கள வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அருகில் உள்ள நீதிமன்ற நீதிபதிக்கிட்ட, மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட அழைச்சிட்டு போகணும். அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து சிஆர்பிசி 167 ரிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த ரிமாண்டுங்கிறது 15 நாளைக்கு ஒரு தடவை ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சம் 15 நாள் வரைக்கும் தான் ரிமாண்ட் பண்ண முடியும். இந்த ரிமாண்டு வந்து நீதிமன்ற காவல் வைப்பு, போலீஸ் காவல் வைப்புன்னு 2 இருக்குது. நீதிமன்ற காவல் வைப்புனா சிறையில் வைக்கிறது. இப்போ ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து ரிமாண்டு கொண்டு வராங்க ஜட்ஜிக்கிட்ட, மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட. ஆனால் அந்த கைதிக்கிட்ட வந்து அந்த குற்றச்சாட்டப்பட்ட நபர்கிட்ட வந்து மேலும் வந்து ஏதாவது விசாரிக்க வேண்டியது இருக்குது. போலீஸ் கஸ்டடின்னு சொல்லுவாங்க, கேள்விப்படுறீங்களா? போலீஸ் கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி கேட்குறது அதுதான். இது 2 தான் ரிமாண்டில். இது அதிகமாக வந்து நீங்கள் கோர்ட்டில் யூஸ் பண்ணுற வேர்டு ரிமாண்ட். அது ரிமாண்டு கிடையாது, அது ரிமாண்டு கிடையாது, அது வேறு. அதுக்கு ரிமாண்டே பேர் கிடையாது, அதுக்கு பேர் இதுதான் ரிமாண்டு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு ஹரீஷ், திருவாரூர் இருக்கீங்களா? வீடியோவில் வாங்க ஹரி. சார், ஸ்டாம்ப் டியூட்டி தெரியுமா உங்களுக்கு? முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் டியூட்டி. வாய்ஸ் கேட்கலையே? இப்போ கேட்குது, சொல்லுங்கள். ஸ்டாம்ப் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாம்பு தெரியுமா? கோர்ட்டு ஸ்டாம்பு. நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறீங்க. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து கடன் 50,000 கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கிட்டு அந்த காசை திருப்பி கொடுக்க அதுக்காக பாண்டு எழுதி கொடுத்துருக்காரு, கடன் உறுதி சீட்டு. அதை எழுதி கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்து அதை வச்சு கேஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு. இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 2 இருக்குது. கோர்ட்டு ஸ்டாம்பு தனியாக இருக்குது, ஜுடிஷியல் ஸ்டாம்பு, நான் ஜுடிஷியல் ஸ்டாம்புன்னு ஜுடிஷியல் ஸ்டாம்புங்கிறது கோர்ட்டுக்கு கட்டுறது,
நான் ஜுடிஷியலுங்கிறது என்ஜேஎஸ். இந்த பத்திரம் நம்ம வாங்குறோம்ல, 100 ரூபா பத்திரம், 200 ரூபா பத்திரம், அது வந்து அதான் என்ஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப். இந்த 100 ரூபா பத்திரம், 200 ரூபா பத்திரம், இந்த சொத்தை பதிவு பண்ணுறதுக்காக வாங்குறதெல்லாம் என்ஜேஎஸ். அதே கோர்ட்டுக்குன்னு தனி ஸ்டாம்பு இருக்குது, கோர்ட்டு ஸ்டாம்புன்னு சொல்லுவாங்க. நீதிமன்ற முத்திரை வில்லை. இது வந்து இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. 1 லட்சம் கடன் வாங்கிட்டு அவர் திருப்பி கொடுக்கல, அதுக்காக பாண்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து அந்த பாண்டை தாக்கல் பண்ணி தான் வந்து வழக்கு போடணும் அவர் பேரில், என்னுடைய பணத்தை கொடுங்கன்னு சொல்லி. அந்த 1 லட்சம் பணத்துக்காக 3000 நீங்கள் கோர்ட் ஸ்டாம்பு, கோர்ட்டு ஃபீக்கு கட்டுற மாதிரி இருக்கும். கோர்ட்டுக்கு லட்சத்துக்கு 3%. 1 லட்சத்துக்கு 3000 ரூபா நீங்கள் கோர்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜுடிஷியரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வருமானம். நீங்கள் ஃபைல் பண்ணுற கேஸுக்கு வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டாம்ப் டியூட்டி. அது 2 இருக்குது, அதனால தான் இப்போ சொன்னது. 2 வந்து ஒன்று வந்து என்ஜேஎஸ்ஸு, ஒன்று வந்து ஜுடிஷியல் ஸ்டாம்ப்பு. என்ஜேஎஸ்ஸுங்கிறது நார்மலாக சொத்து பதிவு பண்ணுறதுக்காக வாங்குகிற பத்திரம். நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் நம்ம இடம் வாங்குறதுக்காக இருக்கிற பத்திரம் என்ஜேஎஸ்ஸில் வரும். இது வந்து ஜுடிஷியல் ஸ்டாம்ப்பு. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ராணிப்பேட்டை ஹரிஹரன் இருக்கீங்களா? ஓகே 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 சார். முரண் தடைனா என்னென்னு தெரியுமா சார்? முரண் தடை தெரியல? தெரியல. எஸ்டோப்புல்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் முரண்பாடாக பேசுகிறது தான் எஸ்டோப்புல்னு சொல்கிறோம். முரண்பாடாக பேசுகிறான்ப்பா அந்த பையன், முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான்ப்பா, அதுதான் எஸ்டோப்புல். இப்போது போலீஸுக்கிட்ட நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க, என்னை வந்து கார்த்திக் சார் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. போலீஸ்கிட்ட கேஸ் போட்டுடுறாங்க கார்த்திக் மேலே. திருப்பி கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க, கோர்ட்டில் சாட்சி உங்களை ஏற்றுறாங்க. நீங்கள் அங்கே வந்து கார்த்திக் என்ன அடிக்கலை, பாண்டித்துறை தான் அடித்தாருன்னு மாற்றி சொன்னீங்கன்னா அதான் எஸ்டோப்புல். ஒரு விஷயத்த மாற்றி சொல்கிறது முரண் தடைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. வசந்தராமன் திருவண்ணாமலை இருக்கீங்களா? பவர் ஆஃப் அட்டானி. பவர் பத்திரம், அவ்வளோதான். அதான் பவர் ஆஃப் அட்டானி. சார் வந்து செகண்ட் பார்ட்டிக்கு வந்து பவர் கொடுக்குது சார். இல்லை அப்படி ஒரு பேர்ல இருக்கும், இன்னொருத்தருக்கு பவர் கொடுக்குது சார். வெரி குட் வெரி குட். அதான் இந்த ரியல் எஸ்டேட்ல அவ்வளோதான். அதான் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இன்னொருத்தர் மூலிமா செய்ய வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற பவர் தான் இந்த பவர் ஆஃப் அட்டானி. இதில் வந்து முதல்வர் முகவர்னு சொல்லுவாங்க. யார் பவர் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து முதல்வர், யார் பவர் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து முகவர். முதல்வருக்கு முகவர் வந்து ஏஜெண்டாக இருந்து செயல்படுவாங்க. இதுதான் வந்து பவர் ஆஃப் அட்டானி. நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு சொத்தை வந்து உங்களுக்கு வந்து அரியலூரில் ஒரு சொத்து இருக்குது, இல்லை வந்து திண்டுக்கல்ல ஒரு சொத்து இருக்குன்னா நீங்கள் அந்த சொத்தை வந்து எனக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து இங்கே வரணும். வர முடியாதுங்கப்போ நீங்கள் வந்து உங்களோட மனைவிக்கு பவர் கொடுத்து அந்த சொத்தை வந்து எனக்கு விற்பனை பண்ணலாம். அதான் பவர் ஆஃப் அட்டானி. நீங்கள் வந்து இப்போ பவர் கொடுத்ததுனால நீங்கள் அதுக்கு முதல்வராகவும், பவர் வாங்கினவங்க ஏஜெண்ட்டும், பவர் ஏஜெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏஜெண்டாகவும் உங்களுக்கு உண்மையாக அந்த பவர் ஏஜெண்ட்டு செயல்படணும். இதுதான் பவர் ஆஃப் அட்டானி. ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம சட்ட ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. அதாவது இந்த தடவை அப்ளிகேஷன் போட்டப்பவே சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? மார்க்கை செக்ரிகேட் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூக்கு 30 மார்க்கு, ப்ராக்டிக்கலுக்கு 70 மார்க்கு. ஒருவேளை 10th லெவலாக இருந்தால் இன்டர்வியூக்கு 30 மார்க்கு. நேரடியாக அவங்க வந்து ப்ராக்டிக்கல் போகாமல் இன்டர்வியூ போயிடுவாங்க. அங்கே தான் இன்டர்வியூவில் செக் பண்ணுறாங்க. இதை தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதனால் 2021 நம்மக்கிட்டேயும் படித்து வேலை வாங்கினவங்களும் அரியலூர் கோர்ட்டில் வேலை பார்க்குறாங்க.
அவங்களுக்கு அந்த டைமில் பெருசாக இன்டர்வியூ இல்லை. ஏன்னா அந்த டைமில் ஓஏவுக்குலாம் மொத்தமாகவே கேள்வி 50 தான். இந்த தடவை ஓஏவுக்கு எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஸோ 100 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே காம்படிஷன் ஹெவியானதுனால மாறி இருக்கு ப்ராசஸ். சரியா? அதனால் அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒரு 10 முக்கியமான வார்த்தை சொல்லுவார், நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து தான் மேக்ஸிமம் நம்ம கோர்ட்டில் வழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் இதெல்லாம். ஓகேவா? அதிலிருந்து தான் நீங்கள் கேள்வி எதிர்கொள்வீங்க. அடுத்து வந்து வேறு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அதிலிருந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு வகுப்பு வைப்போம். அஃபிடவிட் குறிச்சிக்கோங்க. அஃபிடவிட்டு இபி, இந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன், நிறைவேற்று மனு, இபின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு அது ஒரு முக்கியமான வேர்டு. உறுத்துக்கட்டளை, இன்ஜெக்ஷன்ஸ், உறுத்துக்கட்டளை. மாற்றுமுறை ஆவணம், வாதி பிரதிவாதி, வக்காலத்து, சம்மன், அழைப்பாணை, ரிமாண்ட், ட்ரையல். ட்ரையல்னா வழக்கு வந்து இப்போ வாதி வந்து வழக்கு தொடுக்கிறாரு, பிரதிவாதி வந்து எதிர் வழக்குரை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் பண்ணுறாரு. அதற்கப்புறம் வாதி கொடுத்த மனுவையும் பிரதிவாதி கொடுத்த மனுவையும் அனலைஸ் பண்ணி ஜட்ஜஸ் வந்து வழக்கெழு வினா தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் விசாரணைக்கு வந்துடும். அதான் வழக்கு விசாரணை வரும். வாதி தரப்பில் வந்து அவங்க வழக்கை வந்து நடத்தணும். அதான் வழக்கு விசாரணை, ட்ரையல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரையல்னு சொல்லுவாங்க. வழக்கு விசாரணை ஆரம்ப நிலையை வந்து வாதி மனு போடுறது, பிரதிவாதி எதிர்மனு போடுறது, அப்புறம் அதில் என்ன பிரச்சனைன்னு தீர்மானித்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை எழுது, அதை எப்படி தீர்க்கணும்னு அந்த ஒரு வழக்கெழு வினா வணைஞ்சதுக்கப்புறம் வழக்கு விசாரணைக்கு எடுப்பாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிற ஸ்டேஜை தான் ட்ரையல்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையிலே வழக்கை தள்ளுபடி பண்ணலாம், இல்லை அவங்க போட்ட மனுவில் வந்து முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி திருப்பப்படலாம். அதனால் இந்த வாதி மனு போட்டு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு திருப்பி பிரதிவாதி வந்து எதிர் மனு தாக்கல் செஞ்சு 2 மனுவையும் பரிசீலனை பண்ணி வழக்கெழு வினா எழுப்பி அதற்கப்புறம் வந்து வழக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ட்ரையல். வழக்கு விசாரணை ஆரம்பமாகிறது தான் ட்ரையல். அப்புறம் சூட்டு, SUIT, சூட்டுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சூட்டு SUIT, வழக்கு. அதான் அசல் வழக்கு, அதை தான் வந்து சூட்டுன்னு சொல்லுவாங்க. தாவா அப்படி கேள்விப்படுறீங்களா? தாவாங்கிறது வழக்கு சம்மந்தப்பட்ட இடம். அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இடம் தாவா சம்மந்தப்பட்ட இடம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு. தாவா, சூட்டு. அப்புறம் அதிகார முகவர், பவர் ஏஜெண்ட், அதை குறிச்சிக்கோங்க. உரிமை விளம்புகை, டிக்ளரேஷன் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை குறிச்சிக்கோங்க. போன லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உரிமை விளம்புகைன்னா என்னென்னு. சூட்லேயே டிக்ளரேஷன் சூட்டு அண்ட் பார்ட்டிஷன் சூட்டு, ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு, மணி சூட்டு, இன்ஜெக்ஷன் சூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சூட் இருக்குது அதில். ஷூரிட்டிங்கிறது ஜாமீன் கொடுக்குற ஜாமீன்தார் தான் ஷூரிட்டின்னு சொல்லுவோம். அது நார்மலாக நீங்கள் அந்த ஜாமீன்தார் அஃபிடவிட்டில் சொல்கிறது தான். ஜாமீன் வந்து ஒருத்தவங்கள கைது பண்ணி ரிமாண்டில் வச்சுருக்காங்க, கஸ்டடியில் வச்சுருக்காங்க, இல்லை ஒருத்தருக்கு முன்ஜாமீன் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஜாமீன்தாராக போனீங்கன்னா அதான் ஷூரிட்டி. அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து தவறாமல் ஆஜராகுவார், அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ஜாமீன் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அதற்கு வந்து உங்களுக்கு வந்து விஓட்டர் வந்து சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி இவ்வளோ சொத்து இருக்குது உங்களுக்கு,
அதோட மதிப்பு 50,000 போகும். ஜாமீன் கொடுக்கும்போதே ஜட்ஜஸ் வந்து ஜாமீன் கொடுக்கும்போது 25,000க்கு ஜாமீன் கொடுக்கணும் நீங்கள் 2 பேர் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அந்த ஆர்டர்லேயே. அப்போ வந்து நீங்கள் 25,000 மதிப்புள்ள சொத்து மதிப்பு சான்றோட நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுக்கணும். அந்த ஜாமீனில் வந்து இந்த ஜாமீனில் வந்து மனுவில் என்ன சொல்லியிருப்போன்னா, அவருக்கு வந்து நான் ஜாமீன் கொடுக்குறேன், அவர் வழக்கு விசாரணைக்கு வந்து தவறாமல் ஆஜராகுவார், அவர் ஆஜராகலைன்னா அதுக்கு நான் முழு பொறுப்பேற்றுக்கிறேங்கிறது தான் ஜாமீன் கொடுக்குறது. அதுதான் ஜாமீன். ஓகேவா? அப்புறம் சம்மன்ஸு, அழைப்பாணைன்னு சொல்லுவாங்க. அழைப்பாணை உங்களுக்கு தெரியும், சம்மன் வந்திருக்கு, கோர்ட்லேருந்து சம்மன் வந்திருக்கு பாம்பாங்க. கோர்ட்லேருந்து சம்மன் வந்திருக்கு அப்படிம்பாங்க. இந்த சம்மன்றது சிவில் வழக்குலேயும் வரும், கிரிமினல் வழக்குலேயும் வரும். சிவில் வழக்கில் வந்து நேரடியாக கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற உங்களே எடுத்துகிட்டு போய் நேராக கொண்டு கொடுப்பாங்க. கோர்ட்லேருந்தே நேராக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காரு, நீங்கள் இந்த தேதியில் வந்து ஆஜராகணும் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ நான் வந்து உங்கள் மேலே கேஸ் போடுறேன் அப்படின்னா, நான் கோர்ட்டில் வந்து நான் தான் வாதி, நான் தான் கேஸ் போடுறேன் உங்கள் மேலே. நான் தாக்கல் பண்ணி என்னோடய நம்பர் வந்து OS நம்பர் ஆகிடுது என்னோடய கேஸு. OS ஒரிஜினல் சூட் அப்படிம்பாங்க. OSனா நம்பர் ஆனதுக்கப்புறம் என்னோடய கேஸை வந்து பிரதிவாதிக்கு வந்து இது மாதிரி வந்து உங்கள் மேலே வந்து பாண்டித்துறைங்கிற கேஸ் போட்டிருக்காரு, நீங்கள் இந்த தேதியில் ஆஜராகுங்கன்னு சொல்லி அழைப்பாணை சம்மன் போடுவாங்க. அந்த சம்மனை வந்து கோர்ட்லேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்து, இது மாதிரி வந்து உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு கோர்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு, உங்கள்கிட்ட கொடுத்ததா 2 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குவார். இதான் சம்மன் ப்ரொசீஜர். அதே வந்து கிரிமினல் கேஸில் போலீஸே நேரடியாக சம்மன் சர்வ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒரு போலீஸ் இருப்பாங்க. அந்த போலீஸ் வந்து சம்மன் எடுத்துகிட்டு போய் நேராக சர்வ் பண்ணுவாங்க. அழைப்பாணைங்கிறது. சொல்லுங்கள் சார். குற்றவியல் உரிமையல்னா என்ன சார்? இல்லை, குற்றவியல்ங்கிறது குற்ற சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும்தான் அங்கே நடக்கும். அந்த கேஸ் மட்டும்தான் அங்கே நடக்கும். உரிமையல்ங்கிறது உரிமைகள் சம்மந்தப்பட்ட வழக்கு மட்டும் அங்கே நடக்கும். சமயத்தில் வந்து தாலுகா கோர்ட்டில் 2 கோர்ட்டும் ஒரே குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம்னு இருக்கும். மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் 2மே நடக்கும். 2 செஷனும் சேர்த்து நடத்துவாங்க. இல்லை, குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம்னு 2மே இருக்கும். தாலுகா லெவலில் கோர்ட் இருக்கும்போது அங்கே வந்து குற்றவியல் கோர்ட்டும் சிவில் கோர்ட்டும் ஒன்றா வச்சுருப்பாங்க. ஒரே ஜட்ஜஸ் தான் 2மே நடத்துவாங்க. ஆனால் குற்றவியல் கேஸ் தனியாக நடக்கும், உரிமையியல் கேஸ் தனியாக நடக்கும். குற்றவியல் வழக்குங்கிறது குற்றம் சம்மந்தமாக நடக்கிறது மட்டும்தான் குற்றவியல் வழக்கு. உரிமையியல் சம்மந்தப்பட்டதுன்னா நிலம் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, இதெல்லாம் வந்து சிவில் வழக்காக நடைபெறும். அதான் உரிமையியல் வழக்கு. உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குங்கிறது. சார், அப்போ ஒரு வீட்டில் வந்து திருடிட்டு போயிடுறாங்கன்னா அது குற்ற வழக்கு. அது குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் நடக்கும். சிவில் வழக்கு. ஆமாம். ஓகே 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 ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கிளாஸில். ஓகே ஓகே தேங்க்யூ.